வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 26வது நாளோட கேமு. ஓகே, நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு 50 நாள் ஜொமேட்டோ ஓட்டினா எவ்வளோ ஓட்ட முடியுன்றதுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஸ்விக்கி ஒரு 50 நாள் ஓட்ட போகிறேன். ஓகே, இன்றைக்குடைய ஸ்டோரி என்னென்னா, நாங்கள் வந்து எப்படி கரெக்டான லொக்கேஷன் வர்றோம் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்கள் கரெக்டான லொக்கேஷன் வந்து மேப்பில் கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு டைரெக்ஷன் காமிச்சிடும். அதனால கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்துடும். இது இன்னொன்று இருக்குது, அவங்க டைப் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து மதுரையிலேருந்து அவங்க ஆர்ட்ரு போடுறாங்க அப்படின்னா, சென்னைக்கு ஒரு ஆர்ட்ரு போடுறாங்கன்னா டைப் பண்ணி நுங்கம்பாக்கம் இல்லை எதுனாலும் ஒரு ஏரியா பேர் போட்டு அது போடுறாங்கன்னா அது கண்டிப்பாக வராது. ஏன்னா கரெக்டாக மேப்பில் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்தா தான் வரும் எங்களுக்கு. மற்றபடி நீங்கள் சென்னைக்குள்ளேருந்து சென்னையிலே அட்ரஸ் போட்டிங்கனாலும் கரெக்டான மேப்பில் இருக்கிற லொக்கேஷன் தான் வருமே தவிர, நீங்கள் டைப் பண்ணுற லொக்கேஷனுக்கு எங்களால் வர முடியாது. அதனால் மேப்பை வந்து கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த பையன் வந்து அஸ்ஸாமில் இருந்து என்னைக்கு வந்து டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. இவங்க டீம்ஸ்லேயே ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிக்கிருந்தான். எப்புட்றா லாங்குவேஜ் தெரியாமல் இங்கே வந்து ஓட்டுறீங்களேன்னு பார்த்துட்டு வந்தேன். சரி, ஓகே. இது வந்து ஒரு லாஸ்ட் ஆர்டர் வந்து 45வது மாடி வரை இருக்குது சென்னையிலே. இதுதான் டாப்பஸ்ட் பில்டிங்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டர் போய் லாஸ்ட்டாக போய் டெலிவரி பண்ண போயிருந்தோம். அது அப்படியே டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கோட ஏர்னிங்ஸ் என்ன எவ்வளோன்னு பார்த்தோம்னா, சண்டேனால் டோட்டல் இன்சென்டிவ் மொத்தமாக போட்டேன் அன்றைக்கி டேட்லேயே 6468 ரூபா வரைக்கும் ஓட்டின மாதிரி காமிச்சிருந்தான். இதில் வந்து டேயில் ஃபுல்லாமல் நம்ம லாஸ்ட் வீக்கில் போட்டிருந்தது எல்லாமே கழித்து தான் நம்ம இனிமேல் பார்க்கணும் போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி ஓட்டின அமௌண்ட் வந்து 1693 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கோம். சரி, ஓகே. அந்த இன்சென்டிவ் மொத்தமாக நம்ம கழிச்சாச்சு. எப்படின்னா, அந்த 6 நாள் போட்ட இன்சென்டிவ் கழிச்சது போக நமக்கு சண்டே ஓட்டினது வந்து 2718 ரூபா. ஆன்லைன் டிப்ஸ் 90 ரூபா, ஆஃப்லைன் வந்து 20 ரூபா. எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்தா 500 இருந்துச்சு. நம்ம கைக்கு கிடச்சது 2328 ரூபா கிடச்சிச்சு. ஓகே, பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.